ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. 2026இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் தொகை குறையாமல் அதே அளவு நீடிக்க குழந்தை பிறப்பு விகிதம் 2.10% இருக்க வேண்டும். ஆனால் குழந்தை பிறப்பு விகிதம் இந்திய அளவில் 1.90%, தமிழகத்தில் 1.40% உள்ளது. தமிழகத்தில் பிறப்பு விகிதம் 4 ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. புள்ளி விவரங்களின்படி 2020இல் 4,76,054 ஆண்கள், 4,48,171 பெண்கள், 31 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 9,24,256 பேர் பிறந்துள்ளனர். 2021இல் மொத்தம் 9,12,869 பேரும், 2022இல் 9,36,361 பேரும், 2023இல் 9,02,329 பேரும், 2024இல் 8,47,668 பேரும் பிறந்துள்ளனர். 2022இல் கொரோனா ஊரடங்கு காரணமாக மட்டும் கூடுதல் பிறப்பு விகிதம் இருந்துள்ளது. மற்ற ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. 2023ஐ ஒப்பிடுகையில் 2024இல் 54,661 குழந்தைகள் குறைவாக பிறந்துள்ளனர். 6.9% குழந்தை பிறப்பு குறைந்துள்ளது. ஆண்களை விட பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதமும் குறைவாக உள்ளது. பலரும் தங்கள் பொருளாதார நிலை, கல்வி கட்டணம், மருத்துவ செலவு உள்ளிட்ட காரணங்களால் ஒரு குழந்தையுடன் நிறுத்திக் கொள்கின்றனர். இதனால் குழந்தை பிறப்பு கணிசமாக குறைந்துள்ளது என பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் கூறுகின்றனர்.